சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு பக்கம் திமுக விமர்சிக்குது விஜய. ஒன்னும் விமர்சிக்கலையவங்க. RS பாரதி சொன்னாரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜய மறைமுகமா குறிப்பிட்டுதான் சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாஜக விமர்சிக்குது, நாம் தமிழர் கட்சி ரொம்ப கடுமையா விமர்சிக்குது, விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்குது. எடப்பாடி பழனிசாமி ஜாலியா இருக்கு. ஏன் ஜாலியா இருக்காரு? அதிமுக பேரே விஜய் சொல்லலன்னு. அது எப்படி சொல்லுவாரு? நீ இருந்தாலும் சொல்லணும். நீங்கதான் கழுத தெரிஞ்சு கட்டரமான கதை ஆகி போச்சு உங்க கதை. 11 தோல்வி பழனிசாமி எந்த தேர்தலில் ஜெயிச்சாரு? ஒன்னு என்னது கணக்கில் எடுத்துக்கிடணும். ஒன்னு நிராகரிக்கிறாரு, ஒன்னு ஒரு பொருட்டாவே கருதலை. அதுக்காக நீ மகிழ்ச்சி இருக்கனா ஒன்ன போல பைத்தியக்காரன் தான் இருப்பான். விஜய் கூட நம்மளை அங்கீகரிக்கலன்னு வேதனையில படணும். நீ மகிழ்ச்சியா இருக்கன்னா அப்ப என்ன? நீ ஒரு லூசுன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாட்டுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கிட்ட குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல, அது விஜய்க்கு புரியுதுன்றாரு. நல்ல பல திட்டம் என்ன தந்தாருன்னு சொல்ல மாட்டாராமா? என்ன திட்டம் தந்தாரு? சத்துணவு போட்டது அவர் திட்டமா? அதிமுகவோட திட்டம் இல்ல. அதங்க அவர் திட்டமானு கேக்குறேன் நான். நீ என்ன செய்தன்னு கேக்குறேன். 7.5 கொடுத்தாரு. 7.5 நடைமுறைப்படுத்தினது யாரு? அதுக்கு என்ன செய்த நீ? கவர்னர் கையெழுத்து போடல, அதுக்கு என்ன செய்த நீ? ஒரு கவர்னர் அழுத்தமே கொடுக்க முடியாத அறிவில்லை நீ. அண்ணா ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகுதான் கையெழுத்து போட்டான். நீ வேற என்ன செய்திருக்க நீ? தமிழ்நாட்டு அரசியல் எடப்பாடி சாதனைன்னு ஒரு சாதனை சொல்லுங்க. அவன் துரோகம் மட்டும்தான் செய்திருக்கான். எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு கணக்கு இருக்கிறதா சொல்றாங்க. விஜய கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர். விஜய் ஒத்துக்குவாரா? அதுக்குதான் கட்சி தொடங்க. அதுக்குதானே விஜய் பேசாம இருந்தாரு. அதுக்குதான் கட்சி தொடங்கினாரா? இன்னொரு பையில கொண்டு போய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு? அதெல்லாம் நடக்காதுங்க. இல்ல, விஜயால முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு தானே இருக்கும். விஜயால முதலமைச்சர் அடுத்த தேர்தல் முதலமைச்சர் ஆவாரு, இல்லைன்னா அதுக்கு அடுத்த தேர்தல். படிப்படியா வளரணும்ல. அது எப்படி படிப்படியா? திமுக வெற்றியை தடுக்கணும்ல. அது எப்படி? காமராஜர் துணை முதலமைச்சராகிய முதலமைச்சரானாரு, அண்ணா துணை முதலமைச்சராகிய முதலமைச்சரானாரு, கலைஞர் துணை முதலமைச்சராகிய முதலமைச்சரானாரு. எனக்கு ஏட்டி போட்டியை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இப்ப விஜய் அதிமுக குறித்து பேசாததுக்குதான் காரணம். அது பேச வேண்டிய தேவையே இல்லையே, அவன் கட்சியிலே பேசுறது இல்லையே. அப்ப ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல. அதிமுக அது ஒரு கோமா நிலையில இருக்கு. அதை போய் கட்டி எழுது. கமலஹாசன் வந்தாரு, திமுகவையும் திட்டினாரு, அதிமுகவையும் திட்டினாரு. வந்தவங்க எல்லாம் இப்படிதான் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நான் கேக்குறேன், நீ களத்துல விஜய் ஊழலுக்கு எதிராக பேசுறாரா? ஊழலுக்கு எதிராக பேசுறாரு, ஊழல் செய்யறது தப்புன்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் திட்டவே இல்லையே. ஊழலுக்கு எதிராக இயக்கம்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது ஒரு சக்தியாகவே அவர் கருதல. எடப்பாடி பழனிசாமி அவர் புலி வேட்டைக்கு புறப்பட்டு இருக்காரு. அவர் ஏன் எலியை பத்தி கவலைப்படுறாரு? எடப்பாடி பழனிசாமி ரொம்பதான் சார் குறைச்சு மதிக்கிறார். இப்ப எலி குஞ்சுன்னு சொல்லணுமா? அப்போ அவர் புலி வேட்டைக்கு புறப்பட்டுட்டாரு. ஒன்றிய அரசை மாநில அரசை அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கு படையில புலி வேட்டைக்கு புறப்பட்டு ஒரு எலியை பத்தி எது கவலைப்படுறாரு? பட மாட்டாரு. அதிமுக ஒரு மெகா கூட்டணி கண்டிப்பா அமைச்சே ஆகணும். திமுக யாரு கூட கூட்டணி வைப்பான்? அமைக்க மாட்டாரா? வரமாட்டாங்களா? யாரு வருவா? அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாங்க, சந்திரபாபு நாயுடு வருவாரா, சந்திரசேகர் ராவ் வருவானா? என்ன நம்பி யாருங்க வருவா? அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்கு. சினிமா தரமான ஓட்டு உண்டு. நேற்றை முந்தனம் ஹிந்து படிச்சீங்கன்னா தெரியும். சினிமா தரமா சிந்திக்கிறோம் பூரா விஜய்க்கு ஓட்டு போடுவோம். அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி சில இடத்துல எல்லாம் போஸ்டர் அடிக்கிறாங்க, எம்ஜிஆர் போல இப்ப விஜய பாக்குறோம் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அதிமுகவுக்கு காலங்காலமா போட்டவங்க திருப்பி விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியை யாரும் போட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வந்து பேட்டி கொடுக்குறாரு. தயவு செஞ்சு இந்த பிரிவெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஒழுங்கு நடவடிக்கையால் நீக்கப்பட்டவர்களை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. எத்தனை தடவை சொல்றதுன்னு டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகத்தான் செய்வான். உங்களுக்கு அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிறது அவங்க திட்டம். ஓபிஎஸ்க்கு திட்டம், சசிகலாமா திட்டம், அந்த ஒருங்கிணைப்பு குழு பெங்களூர் புகழேந்தி, கே.சி. பழனிசாமி,
ஜேசிடி பிரபாகரன் திட்டம். அதுக்கு நீ ஒத்து வரல. ஏன் ஒத்து வரல சொல்லு. ஒத்து வரக்கூடாது என்பது உனக்கு எஜமான் உத்தரவு. எஜமான் யாரு? அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு சார். எங்க எதிர்க்கிறாரு? எல்லாம் அவதூறு தூக்கி போடுறீங்க நீங்க. எஜமான் உத்தரவுங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகுது மாதிரி அழணும். பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி வச்சுட்டு ஒரு அற்புதமான கட்சி, ஒரு மக்கள் இயக்கத்தை இந்த நாட்டுல கருவறுத்துட்டாங்க, கருவறுக்க போறாங்க. அதுக்கு ஒரு ஆட்காட்டி அவனுக்கு தேவைப்பட்டான். பிஜேபிக்கு சிக்கனான் எடப்பாடி, ஒரு ஆட்காட்டி. அவர் பிஜேபியை விட்டு வந்துட்டு கூட்டணியை முறிச்சிட்டு பிஜேபி கூட ஒரு காலமும் போக மாட்டான்னு அறிவிக்கிறாங்க. அமித்ஷாவே கூட்டணிக்கு முயற்சி செஞ்சாலே ஒரு கதவை மூடுறாரு. கதவே கிடையாது. உனக்கு கதவு இருந்தா இல்ல மூடணும். உனக்கு கதவே கிடையாது. நீதான் திறந்த வெளி சிறைச்சாலையில இருக்க. இத்தனை வருஷமா பேசுறீங்களே, நிறைய டைம் நீங்களே நிறைய இன்டர்வியூல பேசுறீங்க. ஒரு அதிருப்தி வந்துச்சா எடப்பாடி பழனிசாமியோட? நாடே அதிருப்தியில இருக்கு. கட்சி இருக்கா? மூத்த நிர்வாகிகள் யாராவது இருக்காங்களா? எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட இப்படி ஒட்டிட்டு ஐக்கியமா இருக்காங்க. ஏன் இருக்காங்க? அவருக்கு திறமை இருக்கு, இருக்காங்க. அப்படி இல்ல, திறமை பதவி இருக்கு, இருக்காங்க. திறமை என்ன இருக்கு? ஒரு நாலடியார் பாட்ட சொல்லு. அதெல்லாம் கிடையாது. என் திராவிட இயக்க கொள்கை தெரியாது அவருக்கு? ஒன்றும் தெரியாது. பேச சொல்லு. ஒரு அரை மணி நேரம் திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவர் நடேசனார் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவோம்னு சொல்லி பேச சொல்லு. பீஸ் போயிடும். எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா இருந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க? தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அப்படி ஒண்ணும் தெரியல. உனக்கு எதுவும் தெரியும்? எதை சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி மட்டம் தட்டுறதே வேலையா இருக்கீங்க. மட்டமானவன் தானங்க. அவருக்குன்ற ஒரு மதிப்பு இருக்கு இல்லைங்க? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு எடப்பாடியில இருக்க? எடப்பாடியிலேயே திமுக ஜெயிக்க போது வர்ற தேர்தல்ல இல்ல. எடப்பாடி பழனிசாமி இப்ப நான் அந்த ஒருங்கிணைப்பு குறித்து கேட்டேன்ல, நீங்களும் இப்ப பேசியிருந்தீங்க. பிரிவு இல்ல, பிளவு இல்ல, நீக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் தகுதி நீக்கம், அதாவது ஒழுங்கு நடவடிக்கையால் நீக்கப்பட்டவர்கள். என்ன ஒழுங்கு கேட்டு செய்தாங்க? யாருக்கும் கையை பிடிச்சி இழுத்தாங்களா? என்னங்க ஒழுங்கு நடவடிக்கை? யாரு மேல யார் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது? பூவம் போய் குத்தாலத்தை படிக்கலாமா? கோட்டான் போய் மயில படிக்கலாமா? இப்ப சில எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க, சசிகலாவை ஜெயலலிதா அம்மா வேலைக்காரியா தான் வச்சிருந்தாங்க, இருந்துட்டு போறாங்க. அதுக்கு மேல அவங்கள உயர்த்த விரும்பல, அதனால நாங்களும் வேலைக்காரியா இருக்குதுன்னா அவமானம் இல்லையா? எத்தனை தான் பாருங்க, வேலைக்காரியா தான் போறாங்க. எத்தனை பேரை புறப்பட்டு போறாங்க பாருங்க, வேலைக்காரி தான். உழைத்து உண்ணுகிற வர்க்கம் தான் வேலைக்காரங்க. உழைத்தே உண்ணப்படாதுங்கிறியா? எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, வேலைக்காரியா இருக்கும். பெரிய பொசிஷன் கொடுக்கல, அவங்கள எதுங்க கட்சிக்குள்ள வந்து திணிக்க? பொசிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க கலைஞர் தலைமையில கல்யாணம் செய்துக்கிட்டவங்க. அவங்க கணவர் வந்து நடராஜன், 1900 இந்திய திருப்ப போரின் கதாநாயகன். தங்கத்தால பத்திரிகை அடிச்சு தலைவர் கலைஞர் தலைமையில முதலமைச்சராக இருந்த பொழுது நடந்த கல்யாணம் அவங்க கல்யாணம். வேலைக்காரிங்கிறீங்க. இதனால் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல. எந்த தொண்டை? அதிமுக தொண்டர். அதெல்லாம் ஒரு பேரும் ஏற்றுக்க மாட்டான். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா சார்? எங்க தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தான்? எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டாங்க சார், பாத்தீங்களா இல்லையா? எங்க ஓட்டு போட்டாங்க? அன்னபோஸ்ட். அன்னபோஸ்டா? இங்க பாருங்க, எடப்பாடி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அதிர்வையும் உருவாக்க முடியாது. அவருக்கு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அதிமுக இனி உருப்பட வேண்டும்னு சொன்னா சசிகலா தலைமையேற்றால் மட்டும்தான் சாத்தியம். சசிகலா தலைமை தாங்குகிற நாள் வரும். இந்த இருட்டும் சசிகலாவுக்கு இதுவரைக்கும் எந்த செல்வாக்கும் இல்ல. ஒருத்தர் கூட, ஓபிஎஸ் கூட ஒரு 2 பேர் நிக்கிறாங்க. சசிகலா கூட யாருமே இல்ல. தென்காசியில எல்லாம் வந்தாலும் கூட்டம் என்ன கூட்டம்? எடப்பாடி பழனிசாமி கூட தான் மதுரையில மாநாடு போட்டாரு. தேவர் ஜெயந்திக்கு ராமநாதபுரம் வந்தாலும் கூட்டம் என்ன கூட்டம்? மதுரையில மாநாடு போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, இன்னொரு சென்னையில ஒண்ணு போட சொல்ல, இல்லைன்னா விக்கிர வண்டியில போட சொல்லு. இதுல கூட பாருங்களேன், ஓபிஎஸ் ஏன் எடுத்தோம்னு சொல்றதுக்கு காரணம், பாஜகவுடைய அந்த ஒரு வீட்டியமா அப்படியே இருக்காரு, அபிமானியா இருக்காரு, பாஜக விட மாட்டாரு. நீ அபிமானியா தான் இருக்க. நீ பிஜேபி எதுக்குறியா? எதிர்த்து பாரு. எதுக்குறாரு சார்? எதிர்த்து பாருங்கிறான். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபி வன்மையை கண்டிக்கிறேன்னு பேச சொல்லுங்க.
அதெல்லாம் முடியாதுங்க. ம், எடப்பாடி கையால் ஆகாதவன், ம், கரை சேர வழி தெரியாதவன், அதிமுகங்கிற கட்சியை காட்டி கொடுத்தவன், துரோகி. அவருக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல இடம் இல்லை. எது நடந்தாலும் 2026ல அதிமுக ஆட்சி அமைப்பதையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதையும் தடுக்கவே முடியாது. எங்கேன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல சார். தமிழ்நாட்டுல நடக்காது, வேற எங்கேயாவது இருக்கான்னு கேளுங்க. தமிழ்நாட்டுல நடக்காது. சிக்கிம், மேகாலயா, அங்க என்ன போய் இந்த கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை கொண்டு போய் ஜெயிச்சா ஜெயிக்கலாம். தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்காது. ம். இப்போ கூட்டணியை விட்டுருங்க, அதிமுக ஒருங்கிணைப்புன்றது ரொம்ப கண்டிப்பா அவசியம் தேர்தல் வெற்றிக்கு. ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைப்பு குழு ஸ்டாலின் போட்டிருக்காரு தெரியுமா? RS பாரதி, TR பாலு நிர்வாகிகளை தான் சேர்ந்து ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க. அப்பதான் கூட்டணி கட்சிகளோட பேச முடியும். தேர்தலில் நிக்கிறதுக்கு விருப்ப மனுக்களை வாங்க முடியும். யாரை தேர்ந்தெடுக்கலாம், யாரை அறிவிக்கலாம்னு தலைவர்கிட்ட கருத்து சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் ஒரு குழு வேணும். அந்த குழுவை திமுகவில் போட்டுட்டாங்க. இவன் புழுவா நெளிஞ்சிட்டு இருக்கான்னு தவிர குழுவும் போடல, புழுவும் போடல. ஏதாவது அதிருப்தி வெடிக்கும்னு ரொம்ப காலமா நீங்களுமே சொல்லிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அதிருப்தி வெடிச்ச மாதிரி தெரியல. ஏன் வெடிக்கல? எங்க வெடிச்சது? இப்ப பாருங்க, நீ எம்ஜிஆருக்கு பிறந்தநாள் கூட்டம் நடத்தினியா? நீ கட்சியினுடைய பொன்விழா கூட்டம் நடத்தினியா? நீ கட்சியினுடைய 53வது பிறந்தநாள் கூட்டம் நடத்தினியா? நீ சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர்கிட்ட போய் கேடு, பொங்கி வெடிச்சிருவான். அவ்வளவு அதிருப்தியில் இருக்கான். சரி, எதுக்காக எல்லாரும் அப்படியே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தே பேசாம இருக்காங்க? எய்த்தே பேசாம இருக்காங்களா? ஆமா, நேர்ல ஒண்ணும் பார்க்கல, பொது வெளியில பார்க்கல. எடப்பாடி எய்த்து பேசாம இருக்கு. யார் இருக்கா பேசாம? யாருமே பேசல, பொது வெளியில யாரும் பேசல அது வரைக்கும். பொது வெளியிலன்னா மேடை போட்டு பேசலைங்கிறீங்களா? ஆமா, வேலுமணி பக்கத்துலயே வச்சுக்கிட்டு சொல்றாரு. 6 பேர் சந்திச்சாங்கன்னு சொன்னீங்களே, பக்கத்துலதான் இருக்காங்கன்னு பாருங்கன்றாரு வேலுமணி. மீதி 5 பேர் எங்க போனாங்க? அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்களா? அவன் நாடகம் நடத்துறாங்க. நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்கான். எதுக்கு போட்டிருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் உயிரோட இருக்கான்னு பாக்குறதுக்கு போட்டிருக்கான். மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எதுவும் முக்கிய முடிவுகள் எடுக்க ஒரு முடிவும் எடுக்க முடியும். முடிவு கூட எடுக்க முடியாது. இந்த முடிவு எப்படி எடுக்க முடியும்? திராவிட ஜோசியம் அப்படின்ற வகையில உங்கள்கிட்ட கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். 5000 கிலோ தங்கம் இருக்குங்கிறாங்க. எங்க? எடப்பாடிட்ட. நல்லா இருக்கும். எதிர்காலம் பிரமாதமா இருக்கும். கட்சியில எதிர்காலம், அரசியல் எதிர்காலம்? அரசியல் எதிர்காலம் என்ன கிடையாது. அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். 5000 கிலோ தங்கம்னா கணக்கு பாருங்களேன். அவர் செழிப்பா இருப்பாருன்றீங்க. ஆமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார்.